ஆப்பிள், சாம்சங், கூகுள், ChatGPT இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருந்து இந்த அளவுக்கு டேட்டாவை கலெக்ட் பண்ணுறாங்க. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? எஸ், இதெல்லாம் ஜஸ்ட் அவங்க எவ்வளோ டேட்டா கலெக்ட் பண்ணுறாங்கிறத டெஃபினிஷன் தான். எந்த ஒரு ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கனாலுமே சரி, அதோட ப்ரைவசி பாலிசியை ஓப்பன் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ரீட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நம்மளோட டேட்டாவை கம்பெனிஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற உண்மை உங்களுக்கு அப்போ தான் தெரிய வரும். சரி, எதுக்கு ப்ரோ சம்மந்தமே இல்லாமல் இதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். நம்ம செப்டம்பர் 16 வந்துட்டு ஒரு ரீல் ஒன்று அப்லோட் பண்ணியிருப்போம். அதுக்கு நல்லாவே வியூஸும் வந்துருந்துச்சு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த விண்டேஜ் லுக்கில் அந்த கூகுள் ஜெமினியில் ஒரு ட்ரெண்ட் வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. அதை நான் ரியல் லைஃப்லேயே ரீக்ரியேட் பண்ணி போட்டேன் வித்தவுட் யூசிங் ஏஐ. அதை நான் எதுக்கு பண்ணேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு விஷயம் அந்த கிரியேட்டிவிட்டியை வந்துட்டு அது இட் டிஸ்ட்ராய்ஸ். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஏஐ கிட்டேருந்து நமக்கு வர ப்ரைவசி இஷ்யூஸும் நான் அட்ரஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்கு தான் அந்த வீடியோ போட்டிருந்தேன். அது நான் எதுக்கு மெயினாக பேசுனேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆஸ் அ சேனல் தட் ஸ்பீக்ஸ் அ லாட் அபவுட் ஏஐ. அது மட்டும் இல்லாமல் ப்ரைவசினா எந்த அளவுக்கு முக்கியம்னு நான் காலகாலமாக வந்துட்டு இத்தனை வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு நான் அதை பற்றி பேசணும்னு நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் ஒரு ஃபியூ வீக்ஸாக இந்த ட்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறையவே இந்த ஜெமினியில் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னென்னா அந்த 3D ஃபிகரின் ட்ரெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் தென் ஹக்கிங் யுவர் யங்கர் செல்ஃப் அப்படின்ற மாதிரி நம்ம சின்ன வயசு ஃபோட்டோ ஒன்று அப்லோட் பண்ணிட்டு நம்ம இப்போ இருக்க ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டு ஹக் பண்ணுற மாதிரி அப்படின்ற மாதிரிலாம் ஃபோட்டோஸ் நிறைய பேர் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹைலைட்டே வந்துட்டு அந்த விண்டேஜ் லுக்கில் அந்த சாரீ, அதே மாதிரி வந்துட்டு ரெட் கலர் ஷர்ட், ஒரு க்ரீம் கலர் பேண்ட் போட்டு இந்த ரோஸ்லாம் வச்சுட்டு இருக்க மாதிரி நிறைய நம்ம பசங்கள்லாம் ரீக்ரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் என் ஃப்ரெண்ட்ஸுமே நிறைய பேர் வந்துட்டு அந்த சாரீ லுக்லலாம் வந்து பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. பட் அதுக்கு பின்னாடி ஒரு வெடிகுண்டை இருக்குது. ரீசெண்டாக ஒரு அக்கா கூட இது பேசியிருந்தாங்க இல்லையா, அவங்க ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருந்தாங்க. பட் அவங்களோட மச்சம் வந்துட்டு தெரிஞ்சுது அப்படின்ற மாதிரி. ஆல்ரெடி எம்ஜி நான் பேசிட்டாரு ப்ரோ அப்படின்ட்டு நீங்களும் கூட சொல்லலாம். அதனால் என்ன, நம்ம எம்ஜி என்ன தானே. ஜோக்ஸ் அசைட், ஐ வில் எக்ஸ்பிளைன் த இஷ்யூ. என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த அக்கா வந்துட்டு அவங்களோட ஃபோட்டோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்காங்க, ஃபுல்லி கவர்ட் ஃபோட்டோ. அதை அப்லோட் பண்ணிட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு இது இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடு, நான் சாரியில் இருக்க மாதிரி அந்த ப்ராம்ப்டும் போட்டிருக்காங்க. அது என்ன இருக்குன்னா, இந்த ஜெமினை ஜென்ரேட் பண்ண இமேஜில் வந்துட்டு அவங்களுக்கு இந்த கையில் ஆக்சுவலாக ரியல் லைஃப்லேயே ஒரு மச்சம் இருந்திருக்கு. அந்த மச்சத்தோடையே வந்துட்டு அது ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. அவங்க உடனே வந்துட்டு பேனிக் ஆகிட்டு எப்படி இது வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஆன்லைனில் நிறைய அது பேசியிருக்காங்க. அது வந்துட்டு நிறைய ட்ராக்ஷனும் வந்துட்டு பில்ட் பண்ணுச்சு. நான் அப்லோட் பண்ண எந்த இமேஜஸ்லையுமே வந்துட்டு அந்த மச்சம் அப்படின்றது வந்துட்டு தெரில, அந்த இமேஜில் வந்துட்டு அது கிடையாது. அதே மாதிரி அந்த ப்ராம்ப்ட்டை நான் போட்டிருந்தேன், இதிலெல்லாம் வந்துட்டு நான் கொடுக்கல, இந்த மாதிரி இது பண்ண அட்டென்ஷனுக்காக நான் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லியும் அந்த அக்கா வந்துட்டு ஜஸ்டிஃபிகேஷன் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. எம்ஜி நான் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அது அவர் கொஞ்சம் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. வெரி பிக். அதில் பார்த்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ ரீசெண்டாக வந்துட்டு கூகுள் அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. அதாவது கூகுள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நானோ பனானாங்கிறது ஒரு இமேஜ் மாடல் தட் வாஸ் ரீசென்ட்லி லான்ச். அது வந்துட்டு யூசர் டேட்டாவில் ட்ரெயின் பண்ணலை. ஃப்ரம் கூகுள் ஃபோட்டோஸாக இருக்கட்டும், கூகுள் ஒர்க் ஸ்பேஸாக இருக்கட்டும், கூகுள் க்ளவுட் சர்வீசஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த யூசர் டேட்டாலையும் ட்ரெயின் ஆகலை அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கண்ணுக்கு தெரியாத எந்த ஒரு விஷயமும் வந்துட்டு உங்களுக்கு ஜென்ரேட்டட் இமேஜில் காட்டுச்சுன்னா இது வந்துட்டு பியூர்லியே கோஇன்சிடென்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அவங்க மென்ஷன் பண்ணது கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கூகுள் ஃபோட்டோஸ், கூகுள் ஒர்க் ஸ்பேஸ் ஆர் கூகுள் க்ளவுட் சர்வீசஸ். இந்த 3 சர்வீஸ் தான் வந்துட்டு கூகுள் ஆஃபர் பண்ணுறாங்களான்னா கூகுள் ஜெமினை பற்றி அவங்க சொல்லவே இல்லை. ஏன்னா ஜெமினையில் நம்ம இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண இமேஜஸாக இருக்கட்டும், அண்ட் தென் ஹிஸ்டாரிக்கலாக நம்ம வேறு ஏதாவது கான்வர்சேஷனில் அப்லோட் பண்ணியிருப்போம், அது டெலீட்னு கொடுத்துருப்போம். அது டெலீட்டே ஆனாலுமே அதோட ப்ரைவசி பாலிசியில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அப் டு 72 ஹார்ஸ் வரைக்கும் டெலீட்டட் கான்வர்சேஷன்ஸ் கூட இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு எப்படி ட்ரெயின் ஆகாமல் இருக்கும் அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. சின்ன வயசுலலாம் வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்கள்ல, நம்ம பேரை கூப்பிட்டு நான் உன்னையா கூப்பிட்டேன், உன் பேரை தானே சொன்னேன் அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி கேட்ட விஷயத்தை அட்ரஸ் பண்ணல. பட் அது வந்துட்டு நாங்கள் இந்த விஷயத்துலலாம் எடுக்கலை. பட் தே ஆர் இன்டைரக்ட்லி அட்மிட்டிங் டு சம்திங் தட் நாங்கள் வந்துட்டு ஜெமினைல இருந்தோ மற்ற விஷயங்கள்ல இருந்தோ வந்துட்டு எடுக்கலை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல. கூகுள் ஃபோட்டோஸ், கூகுள் ஒர்க் ஸ்பேஸ், கூகுள் க்ளவுடு பிளாட்ஃபார்ம்லேருந்து எடுக்கலை அப்படின்ற மாதிரி மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு நிறையவே கன்சர்ன்ஸ் ரைஸ் பண்ணுது. ஏன்னா ஆப்வியஸ்லி வந்துட்டு இட் இஸ் பிரிட்டி நியூ. அது வந்துட்டு ஒரு இப்போ தான் தவழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு குழந்தை மாதிரி அது ஒவ்வொரு விஷயம் புதுசாக கற்றுக்குது, அது எக்ஸ்ப்ளோர் பண்ணுது. அது வந்துட்டு ஒரு சில சில்மிசங்கள் பண்ணும். அது ஏன்னா வந்துட்டு இட் ஸ்டில் ஹேஸ் நோ கண்ட்ரோல். நான் இப்போ ரீசெண்டாக டீப் லேர்னிங்
ப்ரோக்ராமிங்க்கு ஒரு கோர்ஸ் கூட பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஹிடன் லேயர்ஸ் நோன் லேயர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கும். ஐம் நாட் டெக்னிக்கலி எக்ஸ்பிளைனிங் இட், பட் பேசிக்கலி என்ன பண்ணுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இட் லேர்ன்ஸ் ஃப்ரம் இட் செல்ஃப். ஸோ அது வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சில இடங்களில் ஏல என்ன விஷயம் நடக்குது அப்படின்ற மாதிரியே தெரியல. இப்போ ஒரு இமேஜ் ஜென்ரேஷன் நம்ம கிளியராக தெரியும், இந்த மாதிரி வந்துட்டு டிஃப்யூஷன் மாடலில் ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியும். இதுவே வந்துட்டு ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னால் அது வந்துட்டு அந்த டோக்கனைசேஷன் பண்ணுது, மற்ற விஷயங்கள்லாம் பண்ணுது. இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் மாதிரி வீடியோஸில், செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணோம். பட் அது வந்துட்டு எந்த அளவுக்கு சேஃப் அப்படின்றது எனக்கு தெரியல. லிட்டராக சொல்லணும்னா ஏங்கிறது ஒரு கத்தி மாதிரி தான். இட் கேன் பி a tool, இட் கேன் பி a weapon. அதை வந்துட்டு நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம ப்ராப்பராக அதை யூஸ் பண்ணலன்னா நம்மளே வந்துட்டு அது காவு வாங்க கூட வந்துட்டு வாய்ப்புகள் இருக்குது. அண்டு மோரோவர் இன் மை ஒப்பீனியன் இது வந்துட்டு ட்ரோன் வேர்ல்டில் இருக்கவங்க நிறைய பேருக்கு தெரியும். நிறைய ரூல்ஸ் எல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட் இது பண்ணியிருக்காங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வந்துட்டு அமல்படுத்திருக்காங்க. இந்த மாதிரி பப்ளிக் ஸ்பேஸில் ட்ரோன் ஃப்ளை பண்ணக்கூடாது, வெளிநாட்டிலேருந்து வந்ததெல்லாம் இம்போர்ட் பண்ணதெல்லாம் இது பண்ணக்கூடாது, சைனீஸ் ட்ரோன்ஸ்லாம் வந்துட்டு அலௌட் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஏஐக்கும் பண்ணால் பெட்டராக இருக்குமோ அப்படின்றது எனக்கு தோணுது. ஏன்னா மோஸ்ட் மேஜர் ஏஐ கம்பெனிஸ் எல்லாமே வந்துட்டு யூஎஸ் பேஸ்டு தான். அதுக்கப்புறம் இப்போ யூஎஸுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இருக்க அந்த உரசல் பரசலான வந்துட்டு விஷயங்கள்லாம் இருக்கட்டும், அதே மாதிரி மற்ற நாடுகள்லேருந்து அந்த ஏஐ நம்ம ஓப்பனாக யூஸ் பண்ணுறதாகவும் இருக்கட்டும், அது வந்துட்டு ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா யூஸ் ஏஐ ரெஸ்பான்சிபிலி. ஆனால் இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா வந்துட்டு கூடிய சீக்கிரம் நம்மளும் இந்த கொடியை தூக்க வேண்டிய நிலைமை வந்துடும் நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி பார்ப்போம். அது வரைக்கும் சேனல் இருந்துச்சுன்னா பார்ப்போம். ஐயோ அரை சொல்லா சொல்றானே. ஐ ஹோப் திஸ் வீடியோஸ் இன்ஃபர்மேட்டிவ். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டுக்கு என்னோட சேனல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரைட்டா? ஸோ எனிவே அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என்ன பாய்.